அன்பான உறவுகளுக்கு வணக்கம். உலகமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை போய்க்கிட்டு இருக்கு. நிறைய அழிவுகள், அதையும் தாண்டி விபத்துக்கள், இறப்புக்கள் அதிகப்படியான தற்கொலைகள், கொலைகள், இந்த மாதிரி எண்ணிலடங்கா நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்குறோம். திரும்புகிற பக்கமெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் இப்போ வந்து இந்த குழந்தைகளோட இறப்பு விகிதம் நிறையவே அதிகரிச்சுட்டு போகுது. தினமும் ஒரு குழந்தை 2 குழந்தை நம்ம காதால் கேட்கக்கூடியதாக, கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. தெரிஞ்சு கொஞ்சமும் தெரியாமல் நிறைய விஷயமும் நடக்குது அப்படிங்கிறது உண்மை. சின்ன சின்ன குழந்தைகள் தவறுதலாக கிணத்துல விழுந்துருச்சு, தவறுதலாக குளத்துல விழுந்துருச்சு, வாய்க்காலில் விழுந்துருச்சு, இந்த மாதிரி விஷயங்களையும் நான் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரிக்க சாப்பிடும்போது ஏதோ சாப்பாடு பிரச்சனை, காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்ட்டு இறந்து போயிடுது. அதையும் தாண்டி என்னென்னு கேட்டால், அந்த சாப்பிடும்போது அதனாலையும் பிரச்சனை வந்து நிறைய குழந்தைகள் இறந்து போகிறது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே, குழந்தைகள் இறக்குது, நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அழுகுறோம், கதறோம், என்னடா நடக்குது அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன? இதை இல்லாமக்கிறது, இது தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க தவறிடுறோம். குடும்பம் வரைக்கும் நிறைய குழந்தைகள் இறப்பு விகிதத்துக்கு காரணம் பெற்றோர்கள் சரியான முறையில் பிள்ளைகளை பாதுகாக்கலை, கவனிக்க தவறிடுறாங்க, அசம்பந்த போக்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அந்த வகையில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு பெற்றோர்கள் தான் குழந்தைகளை பாதுகாக்கணும். குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க எதனாலும் செய்யவாங்க. ஆனால் நம்ம தான் இந்த பச்சை குழந்தைகளை பாதுகாக்கணும். நாங்கள் குழந்தைகளை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து அதுகளோட இறப்புக்கு நாம் காரணமாக இருக்குது அப்படிங்கிற பெரிய ஒரு பாவம். அந்த பாவத்துக்கு விமோச்சனமே கிடைக்குமான்னு கூட சொல்ல தெரியாது. அதனால் கூடுமான வரைக்கும் இந்த குழந்தைகள் விடயத்தில் பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரிக்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, பிள்ளைகளை பழி வாங்குறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை என்னனாலும் கடைசியில் அந்த வீட்டில் இருக்கிற பச்சை குழந்தைகள் தான் பாதிக்கப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, கொலை பண்ணப்படுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்படிங்கிறது தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் நேற்று நம்ம பார்த்திங்கன்னா தலவாக்கலை பிரதேசத்தில் அந்த நீர்த்தேக்கத்தில் ஒரு தாயும் ஒரு குழந்தையும் ஏதோ குடும்ப தகராறு அப்படிங்கிறதுக்காக வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தற்கொலை பண்ணி கடைசியில் அந்த தாய் காப்பாற்றப்படுறாங்க. ஆனால் அந்த பச்சை குழந்தை வந்து இறந்து போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்னாச்சு அப்படிங்கிற விடையும் இன்னும் வெளிவரல அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ உண்மைக்குமே இதில் வந்து இந்த பச்சை குழந்தை, இந்த 4 வயசு பாலகன் என்னடப்பா பாவம் செஞ்சான்? நீங்கள் அடிச்சுக்கிட்டு பிடிச்சி சண்டை பிடிக்கிறீங்க, உங்கள் பிரச்சனை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க, உங்களால் வாழ முடியல, அது நீங்கள் முடிவெடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் அந்த பச்சை குழந்தைகளை கொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை, ஒரு அதிகாரம் இல்லை. இது பெரிய ஒரு குற்றம் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால், பச்சை குழந்தைகளை இந்த மாதிரி நிறைய தாய்மாரும் தந்தைமாரும் பிள்ளைகளை சீரழிக்கிறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க. அந்த குழந்தைகள் இந்த உலகத்துக்கு வாழ வந்து எங்களை போல் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த குழந்தைகளும் இந்த உலகத்துக்கு வாழ வந்தவங்க. அவங்கள வாழ விடாமல் நிறைய பேர் நிறைய அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். அதில் முக்கியமாக இந்த மாதிரி தங்களோட பிரச்சனையை குழந்தைகளை கொலை பண்ணுறவங்க, பழி வாங்குறவங்க கட்டாயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் ரொம்ப தயவாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த குழந்தைகள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ வேதனைப்படுறாங்க. அதே நேரத்தில் எத்தனையோ பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் இல்லாமல் குழந்தைக்காக தவம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த குழந்தைகள் கிடைக்கிற பெற்றோர் வந்து குழந்தைகளை சரியான முறையில் வளர்த்துக்கொள்ளாமல் பாதுகாக்க தவறிடுறாங்க. இது எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் செய்கிற ஒரு விஷயம்னாலும் இது ஒட்டுமொத்த உலகத்தையுமே, ஒட்டுமொத்த தாய் தந்தையையும் பாதிக்குது அப்படிங்கிறது உண்மை. எனவே அன்பார்ந்த உறவுகளே, சின்ன சின்ன விடயங்கள் எங்களுக்கு பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுல நாமளும் கொஞ்சம் பொறுப்பாக எல்லா விடத்திலும் கவனமாக நடந்து கொண்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி உறவுகளே.